ஆனந்தி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னை வடபழனியில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் பேசுகையில், தாம் டெல்லிக்கு செல்வது அமித்ஷாவை சந்திப்பதற்காக அல்ல என்றும், அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை சேர்ப்பது என்பது நடக்காத காரியம் என்றும், 18 சட்டமன்ற உறுப்பினர்களை கடத்தி ஆட்சியை கவிழ்ப்பதற்கு முயற்சி செய்தவர்களை எவ்வாறு அதிமுகவில் சேர்க்க முடியும் என்றும், இதே போல அதிமுகவின் தலைமை நிலைய கட்டிடத்தை, அதிமுகவின் தலைமை அலுவலகத்தை அடித்து நொறுக்கியவர்களை எப்படி கட்சியில் சேர்க்க முடியும் என்று ஓபிஎஸ் தொடர்பாகவும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருப்பது தமிழக அரசியலில் ஒரு முக்கிய திருப்பமாக கருதப்படுகிறது. அதிமுகவை எவரும் மிரட்டி பணிய வைக்க முடியாது என்ற கருத்தையும் அந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறார். மேலும் டெல்லி செல்வது தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வானிலை நிலவரம், அங்கு மழை பெய்யும், கனமழை பெய்யும் என்ற அறிவிப்பு வந்ததால் தான் அதை ஒத்தி வைத்திருக்கிறோமே ஒழிய, அதிமுகவின் உள்கட்சி பிரச்சனை தொடர்பாக டெல்லியில் அழைத்து பேசுவதற்காக நாம் ஒத்தி வைக்கவில்லை என்றும், டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நாளை சந்திக்க போவதாக வந்துள்ள செய்தி தவறான செய்தி என்றும் அந்த கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். இதனால் அதிமுகவில் நடைபெறும் உள்கட்சி பஞ்சாயத்தை டெல்லியில் தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் தீர்த்து வைப்பதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி நாளை டெல்லி செல்கிறார் என்று ஊடகங்களில் வெளியான தகவல்கள் அனைத்துமே தவறான செய்திகள் என்றும், அதிமுக கட்சியை எவரும் மிரட்டி அடிபணிய வைக்க முடியாது என்றும் எடப்பாடி பழனிசாமி இன்றைய கூட்டத்தில் பேசியிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதிமுக அதிருப்தியாளர்கள் அணியான டிடிவி தினகரன், செங்கோட்டையன் மற்றும் ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களை இயக்கும் அந்த கைக்கூலிகள் யார் என்பதை தாங்கள் அடையாளம் கண்டுவிட்டேன் என்றும், அந்த அடையாளம் கண்டுவிட்ட அந்த கைக்கூலிகளை உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி இன்றைய கூட்டத்தில் பேசியிருப்பது அதிமுகவை பாஜக தான் இயக்குகிறது என்ற கருத்தை பொய்யாக்கும் வகையில் அவர் இந்த பேச்சை இன்று திட்டவட்டமாக சென்னை வடபழனி கூட்டத்தில் அறிவித்திருக்கிறார். ஆனந்தி, நீங்க பேசுங்க, கருத்து சொல்லுங்க, தவறு இல்லை. ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான கருத்தை சொல்லிக்கிட்ட பொழுதுதான் அதில் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படும். சொன்ன கருத்து, அறநிலைத்துறை சார்பாக 10 கல்லூரிகள் அறிவிக்கப்பட்டன. நாங்கள் கேட்கின்ற கல்வி, இதுக்குன்னு ஒரு துறை இருக்குது, உயர்கல்வித்துறை இருக்குது. அந்த உயர்கல்வித்துறையில நீங்க அறிவிங்க, தவறு என்று சொல்லவில்லை. அப்படித்தானே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது உயர்கல்வித்துறையில இவ்வளவு கல்லூரிகள் நாங்க அறிவிச்சு திறந்து நடைமுறை கொண்டாந்தோம். ஏன் அரசாங்கம் திவால் ஆயிட்டுதா? பணம் இல்லையா அரசாங்கத்துல? அப்படித்தானே நினைக்க தோன்றுது. இன்னைக்கு அறநிலைத்துறையில் இருக்கிற அந்த நிதியை எடுத்து இன்னைக்கு கல்லூரி கட்டினீங்களா, அந்த கல்லூரி விரிவாக்கம் செய்யணும், அது கூடுதல் பாடத்திட்டம் கொண்டாடணும், அது தொடர் செலவு. அப்போ அந்த மாணவர்கள் நிதி இல்லாம இருந்தா அந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டு விடுவாங்க. இது நீங்க உயர்கல்வித்துறையில் இருக்கின்ற பொழுது நிதி தாராளமாக அந்த கல்லூரிக்கு கிடைக்கும். அதை வச்சுதான் நான் குறிப்பிட்டேன். இன்னொன்னு சொல்றேன், 17-18 வச்சிருந்தோம். இந்த பத்திரிகை பார்த்துட்டு வானிலை ஆராய்ச்சி மையத்தையும் கேட்டோம். வானிலை கேட்கும் போது அவர்கள் மழை வருது உறுதினாங்க. அதனால நாங்க அந்த தேதியில அங்க எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளாம பிறகு ஒரு தேதி, இந்த மாதம் 28-29 தேதி தருமபுரி மாவட்டத்தில் எழுச்சி பயணம் தொடரும் அறிவிச்சார். உடனே இன்னைக்கு பத்திரிகையில எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார், உள்கட்சி பிரச்சனை தீர்க்கிறார். பத்திரிகையாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. சொல்றேன், எழுதிக்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மையளவுகள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம், உயர்ந்த பதவி கொடுத்தோம். மீண்டும் அவர் திருந்த பாடில்லை. புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற
அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்த வேணுமா? அது தொண்டனுடைய சொத்து. தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து. நீங்க போய் அடிச்சுட்டு இருக்கணும், அவெல்லாம் கட்சியில சேர்த்திக்கணும். இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ, அவர்களை கட்சியில சேர்த்து இதெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன். எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு, உறுதியான மனநிலை உண்டு. எதற்கும் அஞ்சாத ஆட்சி. யாரை என்னை மிரட்டியும் பார்க்க முடியாது, பண்ண முடியாது. இப்பொழுது சொல்லுகின்றேன், இதுவரை கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கல. நமக்கு நன்மைதான் செய்தார்கள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியிலே இருக்கிறவர் நமக்கு காப்பாற்றி. நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவன், ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போய் அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு கூட்டணி சேருவது அவ்வப்போது நெருக்கிற நிகழ்வு. தேர்தல் நேரத்திலே கட்சிகள் வெற்றி பெற வேண்டும், எதிரிகளை வீழ்த்த வேண்டும், அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்படும். அந்த அடிப்படையில் நம்ம கூட்டணி அமைக்கிறோம். இதே திமுக கூட்டணி வச்சதில்ல. 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்கல்ல. 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க. அப்பெல்லாம் அவர்கள் பேசல. இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்தவுடன் பயம் வந்துவிட்டது. நடைபெற்ற தேர்தலில் தோல்வியுற்றுவோம் என்று பயம் வந்துவிட்ட காரணத்தினாலே இன்றைக்கு ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார். எதற்கும் கவலைப்படுவதில்லை. இன்று வரை மத்தியிலே ஆளுகின்றவர் நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை. நாம் கேட்பதை கொடுத்தார். இல்லை என்றால் 63,000 கோடிக்கு இன்றைக்கு மெட்ரோ ரயில் கட்டம் வருமா? எவ்வளவு திட்டம், கொஞ்சம் நஞ்சம் திட்டம் அல்ல. கடந்தாய்வாளி காவிரி 11,500 கோடி இன்றைக்கு விடுவித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற காவிரி நீர் கடலிலே கலக்கின்ற வரை இரு கரையில் இருக்கின்ற அசுத்த நீர் நதியிலே கலக்குவதை சுத்தப்படுத்தி அதற்காக 11,500 ரூபாய் நான் முதலமைச்சர் பாரத பிரதமர் இடத்திலே கோரிக்கை வச்ச இன்னைக்கு நிறைவேற்றி அதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. பல திட்டங்கள், பல தேசிய நெடுஞ்சாலைகள் நாம எழுதி கொடுத்ததெல்லாம் போட்டாங்க. இன்றைக்கு வேண்டும் என்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே மாதிரி இந்த பத்திரிகை, எல்லா பத்திரிகைக்கும் திமுக அடிமையாகிவிட்டது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஒரு சில பத்திரிகை தவிர திமுக காரரை பத்தி ஏதாவது போடுறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ஜாலரா போடுறாங்க. பயம். ஏன்னா வீட்டுல வந்து சாக்கடை ஊத்திடுவாங்களே என்னமான்னு. அண்ணா திமுக காரன் நல்லவன், எதுவும் செய்யறது இல்ல, அதனால எப்படி வேணாலும் போட்டுக்கலாம்னு போடுறாங்க. இதே தினமல பத்திரிகை ஒரு காலத்துல மிக பிரமாண்டமா இருந்தது. ஆனா இன்றைய தினம் தலைகளாக மாறிவிட்டது. வேண்டும் என்ற திட்டமிட்டு ஆளுகிட்ட கட்சி இருக்கின்ற பொழுதும் நம்மளை வசைப்பாடினார்கள். எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுதும் நம்மை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள். எதிர்கட்சியில் விமர்சனம் செய்யறதுக்கு என்ன இருக்குது? எடப்பாடி பழனிசாமி இவரை அனுசரிக்கல. அவர் யார் உழைக்கிறாங்களோ அவரை தான் அனுசரிப்போம்.